அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, நீச்ச குறிப்பெயர்ச்சியால் உலகத்தில் உண்டாகும் மாற்றத்தினை பற்றி தான் நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை மட்டும் தான் சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன் குருவை நீங்கள் ஏன் நீச்ச குறிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். இது காலச்சக்கரம், நல்லா கவனிங்க. இது காலச்சக்கரம். ஆனால் மொத்தம் இதில் 12 வீடு இருக்கும். மொத்த கிரகங்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 10 தான். சரிங்களா? மொத்த கிரகங்கள் எண்ணிக்கை 10. ஆனால் இதில் 12 வீடு இருக்கும். இதில் சந்திரனோட வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சந்திரனோட வீடு. இந்த வீட்டுக்கு இன்னொரு இது சந்திரன் கிரகத்தோட வீடு. இந்த வீட்டுக்கு பேர் கடகம். சரிங்களா? இந்த வீட்டுக்கு பேர் கடகம். இங்கே இருக்கிற கிரகத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் வீட்டுக்குள்ள குரு வரும்போது இது குருவுடைய வீடு. நல்லா கவனிங்க, இது குருவுடைய வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா தனூர். அதுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா குரு கிரகம். தனூர் வீடு. இப்போ இங்கே இருக்கிற குரு இந்த வீட்டுக்குள்ள வரும்போது, குரு வீட்டுக்குள்ள வரும்போது அவர் அதாவது மொத்த வலுவையும் இழந்துடுறாருன்னு நான் சொல்றேன். ஏன் கேட்டீங்கன்னா, சந்திரனுக்கு பகைக்கிரகங்கள் 2. ஒன்று பார்த்தீங்கன்னா குரு, 2 பார்த்தீங்கன்னா புதன் அல்லது பூமி. பூமினா கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிற பூமியை தான் நான் சொல்றேன். இது 2 சந்திரனோட பகைக்கிரகங்கள். பகைக்கிரகம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன் குரு கடக வீட்டுக்குள்ள போனதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி அதிகமாக ஏற்படலாம். அதில் அப்படி அதிகமாக ஏற்பட்டால் அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். இந்த குருவானது சந்திரனோட வீட்டுக்குள்ள போகவும் நீச்சம் அடைகிறதுனால தன்னோட வலுவை முழுசா இழக்கிறதுனால தங்கம், வெள்ளி, வைரம், பித்தாளை போன்ற ஆவண பொருட்களின் விலை ஒரு நிலையா எப்பவுமே இருக்காது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க நல்லா கவனிச்சு இப்ப இருந்து நீங்க பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பவே அதோட விலைகள் பார்த்தீங்கன்னா சரியான நிலையில இருக்கவே இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூடும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறையும், மறுநாள் பார்த்தீங்கன்னா இதை விட குறைஞ்சிருக்கும், அது அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா இதை விட கூடியிருக்கும். இப்படி மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சரியான நிலையில எப்பவுமே இருக்காது. அதுக்கு காரணம் இந்த குருவானது சந்திரனோட வீட்டுக்குள்ள போகும்போது தன்னோட வலுவை மொத்தமா இழக்கிறாரு. அதுதான் உண்மையான காரணம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே ஓரளவு பணம் வச்சிருக்க மக்களும் சுத்தமா பணமே இல்லாத ஏழை மக்கள்கிட்டையும் பெரும்பாலும் பெரும் அளவுக்கு அதிக அளவுக்கு பணமே அவங்க கையில புழங்காது. ஏன்னா குருவானது தன்னோட வலுவை மொத்தமா இழக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான். ஸோ உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த மாசம் வர குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணமும் இல்லாம போயிடலாம். ஏன்னா திடுதுப்புன்னு பொருட்களின் விளைவுலாம் திடுதுப்புன்னு அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால உங்கள்கிட்ட இருந்த ரூ. 5 இருந்தாலும் நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க. ரூ. 5000 இருந்தாலும் சேமிச்சு வச்சுக்கோங்க. அப்படி சேமிச்சு வச்சா மட்டும்தான் உங்கள்கிட்ட அந்த காலகட்டத்தில் பணம் இருக்கும். சரிங்களா? குருவானது தன்னோட நீச்ச வீட்டுக்கு போறதுனால தன்னோட சொந்த வலுவை இழக்கிறதுனால
அதாவது போதைப் பொருட்களின் உற்பத்தி அதிகமாகவும் போதைப் பொருட்களின் விலை அதிக அதிக வளர்ச்சி, அதாவது அதிக உச்சத்தை தொடுவதாகவும் இருக்கும். அதாவது போதைப் பொருட்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த உற்பத்தி பண்ண போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு விலைக்கு விற்கவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைனா நிறைய ஏற்படும். ஏன்னா குரு தன்னோட சொந்த வலுவை இழந்துட்டாரு. இங்க இருக்க குருவானது தன்னோட இங்க இருக்க நீச்ச நீச்ச வீட்டுக்குள்ள போகும்போது உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இருந்து, ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து, இல்ல ஏற்கனவே நோய் வந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நோய் திரும்ப திரும்ப உற்பத்தியாகி முழுசா இருந்த நம்ம லாக்டவுன் பீரியட்ல எப்படி இருந்தோம் பார்த்தீங்களா? அந்த மாரி நிலையில நம்ம தள்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால நோய் வந்துச்சுன்னா, நோய் வரும் காலகட்டத்தில ரொம்ப ரொம்ப பார்த்து நீங்க எல்லாருமே மக்களாகிய நாமளே, மக்களாகிய நானா இருந்தாலும் சரி தான், நீங்களா இருந்தாலும் சரி தான், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, குரு தன்னோட மொத்த வலுவையும் இழக்கிறாரு இந்த காலகட்டத்தில. சரிங்களா? ஜூனுக்கு அப்புறம் ஜூன் லாஸ்ட் முடியறதுக்கு அப்புறம் தன்னோட மொத்த வலுவையும் இழக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இழந்துட்டு வரையில இந்த மாரி பிரச்சனைகள் நெறைய வந்துகிட்டே இருக்கும். இவங்க இங்க இருக்கிற ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, போட்டு கும்மி அடிப்பாங்க. குரு உச்சத்துல இருக்காரு, குரு உச்சத்துல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற ஜோதிடர்கள்லாம் ஜோதிடம் தெரியுதா? இல்ல சும்மா பேசுறாங்களா? வெத்து வேட்டுக்கு சும்மா பேசுறாங்களா? அதுவும் எனக்கு தெரியல. இவங்கலாம் என்ன செய்றதுன்னு எனக்கும் புரியல. இதுதான் உண்மையானது. இதுதான் உண்மையானது. குரு குருக்கு சந்திரனுக்கு பிடிக்காத கிரகம் பார்த்தீங்கன்னா, குருவும், புதனும் மட்டும் தான். ஏன்னா குரு இங்க போய் அவங்க வீட்டுக்குள்ள மாட்றதுனால தன்னோட மொத்த வலுவையும் இழந்துருவாரு. சரிங்களா? அ இந்த அ அதாவது இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் உலக அளவுல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நல்லா கவனிச்சீங்கன்னா, இயற்கை அளவுல பெரிய காலநிலை மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம். சரிங்களா? இந்த குரு பெயர்ச்சியில ஒண்ணே ஒண்ணு தான் நம்ம பாசிட்டிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பல நோய்களுக்கு மருந்து தயாரிக்கப்படும். சரிங்களா? அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பாசிட்டிவான விஷயம். இந்த குருப்பெயர்ச்சிக்கு பின்னாடி, நீச்ச குருப்பெயர்ச்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, முக்கடல் இணையும் அல்லது அதாவது முக்கடல் இணையும் இடத்தில் அருகிலுள்ள கிராமங்களோ அல்லது நகரங்களோ வெகு தூரமாவும் இருக்கட்டும், இல்ல கிட்டயாச்சும் இருக்கட்டும், அந்த இடங்களெல்லாம் நிலநடுக்கம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ, அங்க இருக்கிற மக்கள்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடல் நீரின் மட்டம் பார்த்தீங்கன்னா, கடல் நீரின் அளவு மட்டம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல உயர்ந்து வரும். இந்த நீச்ச குறிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரிதான், ஆன்லைன்ல பணம் பரிமாற்றம் செய்றதா இருந்தாலும் சரிதான், பார்த்து செய்ங்க பார்த்து செய்யுங்க, பார்த்து வாங்குங்க, பார்த்து எந்த பொருள் வாங்குனாலும் பார்த்து வாங்குங்க, எந்த பொருள் குடுத்தாலும் பார்த்து குடுங்க. ஏன்னா, இந்த நீச்ச குருப்பெயர்ச்சினால மிகப்பெரிய மோசடிகள், அ தல் அ அதாவது தில்லுமுல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தில்லுமுல்லு, தள்ளுமுள்ளு எல்லாமே நடக்கறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு அந்த காலகட்டத்தில. அதனால நீங்க ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா செயல்படுங்க. இந்த நீச்ச குறிப்பெயர்ச்சியால பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நகரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நகரமான பெரிய பெரிய நகரப்புறங்கள்ல முக்கியமான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அடிக்கடி விபத்து, அதாவது அடிக்கடி சாலை விபத்து, இந்த ரயில் விபத்து இந்த மாரினா அடிக்கடி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால நீங்க பயணம் செய்யும்போது 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு இந்த காலகட்டத்தில பயணம் செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா குரு வந்து மொத்தமா தன்னோட அதாவது தன்னோட வலுவ வந்து மொத்தமா இந்த வீட்டுக்குள்ள வந்து இழந்துட்டாரு. ஸோ, அதனால நான் மேக்ஸிமம் நெகட்டிவ், பாசிட்டிவ் பாயிண்ட் தான் கலந்து கலந்து தான் நான் சொல்றேன். மொத்தமாவும் இந்த வீடியோல நான் முழுக்க முழுக்க நெகட்டிவ் பாயிண்ட் நான் சொல்லவே கிடையாது. அதே மாரி இன்னொன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. இக் நீச்ச குறிப்பெயர்ச்சி பலன்களால சினிமா துறையில், அதாவது சினிமா நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பழம்பெரும் அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி, அவங்கலாம் ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். அ அவங்களுக்குலாம் திடீர்னு உடல்நிலை கோளாறு வந்துரலாம். உடல்நிலை கோளாறு வந்தா மட்டும் பரவால்ல. அந்த உடல்நிலை கோளாறுல இறந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அந்த காலகட்டத்தில. அதனால பார்த்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
எனக்கு தெரிஞ்சு இந்த குருபெயர்ச்சி நீச்ச குருபெயர்ச்சி பலனால ஏழை எளிய மக்கள்லாம் கொஞ்சம் திண்டாடத்தான் செய்வாங்க. அன்னாடம் அதாவது அன்னாடம் காட்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மக்கள்லாம் சின்ன சின்ன பொருள் வாங்குறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப திண்டாடுவாங்க. ஆனா, இங்க இருக்கிற மோஸ்ட்லி பணக்கார அ பணக்கார வீட்டுக்காரர்கள் எல்லாம் நல்லா கொண்டாட்டமா இருக்கும். நம்ம தான் இந்த காலகட்டத்தில பார்த்து செயல்படணும். பார்த்து செயல்படுங்க. ஏழை எளிய மக்கள்லாம். இந்த நீச்ச குருபெயர்ச்சி பலனால அதாவது நீச்ச குருபெயர்ச்சி பலனால உலகத்தில பல பல இடத்துல பல மேக்ஸிமம் ஒரு சில இடங்கள்ல பல நோய்கள் உருவாகி, பல வழியில மக்களுக்கு அல்லது விலங்குகளுக்கோ, பறவைகளுக்கோ பரவுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ, அந்த காலகட்டத்தில காய்ச்சல் வந்தா கூட நீங்க சரியா போய் உங்களுக்கு தேவையான மருந்த நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டா அது வேற அளவு மிகப்பெரிய ஒரு நோய உங்களுக்குள்ள உற்பத்தி பண்ணி விட்டுரும் அந்த காலகட்டத்தில. ஸோ, அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீச்ச குருபெயர்ச்சிக்கு அப்புறம் நான் சொல்றது எல்லாமே நீச்ச குருபெயர்ச்சி அப்புறம் தான். அதாவது குருவானது கடக வீட்டுக்குள்ள வந்த பிறகு மெல்ல மெல்ல அதாவது அடுத்த மாசம் முடியும் தருவாயில இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமா தொடங்க ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நீச்ச குரு பயிற்சினால எனக்கு தெரிஞ்சு இந்த யுகமே முடிய போதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த யுகம் முடிய போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். யுகம் முடிஞ்சுச்சுன்னா, கலியுகம் முடிஞ்சுச்சுன்னா, சித்திரை யுகம் பொறந்துரும். அதாவது கல்கி யுகம் சொல்லலாம். அந்த யுகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. சித்திரை யுகம்னு சொல்லலாம். இது 2மே ஒரே பேர் தான். ஸோ இது போல பல அருமையான தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மோட புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் நெறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த வீடியோல அதெல்லாம் நடக்கணும்னு நான் 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 வந்து நடக்கணும்னு வேண்டவே இல்ல. என்னோட கற்பனைக்கு எட்டுனத நான் என்னால முடிஞ்சத நோட்ல எழுதி வச்சு நான் சொல்லியிருக்கேன். உடனே நீங்க கமெண்ட்ல வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் பயன்படுத்தி பேசாதீங்க தயவு செஞ்சு. இது எனக்கு என்ன எட்டுச்சோ அதாவது க ஒரு கவிஞர் எப்படி கவிதை எழுதுவாரோ, அது மாரி நானும் எழுதியிருக்கேன். இது நடந்தாலும் எனக்கு பெருமை கிடையாது. ஒத்துக்கிறேன். நானே ஏத்துக்கிறேன் அத. சரி இது நடக்கலட்டாலும் எனக்கு பெருமை கிடையாது. இது நான் எழுதியிருக்கேன், எழுதி போட்டிருக்கேன். நடந்தா ஆண்டவன் செயல். நடக்கலட்டா சரி இது ஒரு தவறான செயல் அப்படின்னு நான் நெனச்சு நான் பாட்டுல இத கடந்து நான் போய்க்கிட்டே இருப்பேன். ஸோ, இது போல பல அருமையான தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மோட புதன்குரு ஆஸ்ட்ரா சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்கிற பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுங்க. மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம். பாய்.